சொன்ன சொல்லு மாறாது கலியரி முனியாண்டி உன் சொல்வாக்கு தப்பாதுடா. என்னைய நாடும் போறான் பேரு வாங்க வச்ச ஏ கலியரி காளிமுனி ஐயா. இன்னைக்கு இந்த ஏ முக்குளத்துல உள்ள உன் தங்கச்சி பகவதி அம்மனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா எந்த குதிரடா இன்னைக்கு உன் சொந்த குதிரை அந்த உடமரத்து படுக்கைய விட்டு கொஞ்ச நேரம் இந்த முக்குளத்துல உள்ள இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் மழைன்னு மாறாம இந்த வெட்டவள்ளி பொட்டலில என் முனியாண்டி நீ விளையாட நேரமாச்சு எந்திரி ஓடி வாடா. அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏ முக்குல ஏரியாவுல நீ தரும முனின்னு பேரு வாங்கினவன பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா ஏ பொல்லாத பாட்டி முனிய நீ பரிதேசி வேஜம் போட்ட வந்தா குத்த வச்சது மதுரை மேல மாட்டேன் மாட்டிட்டாய். நீ கால் வச்சு கை கழுவனு கலுங்கடி பொட்டலாம் தங்கிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி செத்த தாமது சட கருப்பாயுரணி ஆளுயர விச்சருமா கருப்பு அட ஆளுயர விச்சருமா அசையாதடா கீநாட்டிய கருப்பே வெள்ளி புடிய ரூபா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு என் முக்குளத்துக்கு ஓ இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டி ஓடி வாடா. ஒத்த காலு சப்பானியா வாங்கனே கூத்து பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி ஏங்க எம்ஜிஆர் பப்புன்னு வந்துட்டாருங்க சிரிக்க வைக்க போறாருங்க வாங்க கூத்து பார்க்க ஏன் முக்குளத்துல கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை மலையில நல்லாச்சு. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் தானே மலையிலையும் ஆரம்பிச்சாச்சு. நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி ஆமா நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு. கூத்து பார்க்க விருதுநகர் மாவட்டத்துல என் முக்குளத்துல கூத்து பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சிகளா my sister my mummy my mother my brother all is coming everybody wow நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அத்தாக்கா அத்தாக்கா பார்க்க கூடி இருக்கிற அத்தாக்கா நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற அத்தாக்கா சோத்து பானைகளை தண்ணி ஊத்திட்டீங்களா அத்தாக்கா பார்க்க கூடி இருக்கிற அத்தாக்கா நீ சோத்து பானையில தண்ணிய ஊத்திட்டியா அத்தாக்கா கூத்து பார்க்க மழைன்னு மாறாம அன்பு தமிழ் உறவுகளே இந்த மலையின் மாறாம இந்த நாடகத்தை பார்க்க வந்த உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் எம்ஜிஆர் பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். கையா காட்டினா முடிங்கடா கண்டாளி மைங்களா பூரா அந்த ஒரு கம்பெனியை வச்சு நான் நடத்தி நான் ஜலுப்புறேன். கையை அப்படி காட்டினா நிறுத்தணும்டா பேப்பை மேனே ஓன் தொண்டை மயிரில் பேசாதடா சார் போய்ப்பா எப்பாய் அப்போ அப்போ சார் போய்ப்பா கத்தக்கூடாது சூத்தரிச்சு போவேன். பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கும் போது இந்த சத்தம் வராது. இப்போ கத்துறான் இங்கே பாரு. என்னடா மலையில் எதுவும் கடிச்சு பிடிச்சா வெதரில் கரையாம வச்சிருச்சா? அமைதி அமைதி என் அன்பு தம்பிகளே. சும்மா சத்தம் போட்டான் பிரிப்பேடு விளையாண்டான் இடியப்பம் மயிறு அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் முக்குளத்தில் பிறந்து நீங்கள் எல்லாம் படித்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும் அப்படி சொல்லு என் சிங்க குட்டி. ஆமாம் நீ படித்து இப்போ அப்துல் கலாம் வந்துட்ட கை தட்டுவேன் கணேஷ் போயில போட்டுக்கிட்டு இதில் வை
அமைதி. காவல்துறை அதிகாரி ஐயா, ஐயா வாங்கய்யா. இந்த இவங்களை சுட முடியுமா? வேணாவியா, என்னைய சுடுங்கய்யா, என்னைய சுடுங்க. வர வர என்னை மோத்தாங்கம்மான்றேன். இம்புட்டுக்கான பையன் இந்த போகிறேன் எம்கேஆர்ன்றேன். ஏய், நாடக உலகத்தில் இனிமேல் ரோசத்தை பார்த்தா எந்த நடிகனும் நாடகம் நடிக்க முடியாது. ரோசத்தை பூரா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே வெஸ்டர்ன் டயட்டில் பேண்டு பூண்டிரு. இவன் ஒரு ஆள் போதும், நமக்கு எந்த குறையும் வராது. இவன் தான் நமக்கு திருஷ்டி பொம்மை. அப்படியே இருக்கானடா ஊரணி முக்களிப்பேன் மாதிரியே. அவன் வாசிக்கும் போது மிருதங்க எத்தனையோ சின்ன பயல்கள்லாம் அப்படி சிரிச்சுக்கிட்டு நந்து நந்து வாசிக்கிறேன். இவன் எப்போ பார்த்தாலும் இந்த கொலுசு திருற மாதிரியே பேப்பாய வாங்கிக்கலாம். எக்கோ வை. ஹலோ 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 ஹலோ. பாசத்துக்குரிய எங்களுக்கு குராயூர்லேருந்து வருகிறது வெள்ளரிக்காய் வியாபாரி அன்னை சோனைக்கு ஒரு கைதட்ட. ஏன்னா வெள்ளரிக்காய் அவருக்கு தான் லென்த்து தெரியும். எப்படி 500,000 கொடுப்பேன்னு சொன்னேன். பேசுறது என்னோட கேக்குதுரா? ஹலோ ஹலோ. கூட்டரம்ப கூடிருச்சு, கூட்டரம்ப கூடிருச்சு. இன்னைக்கு ஏன் முக்குளத்துல மழை தண்ணியில கூட்டரம்ப கூடிருச்சு. மழை தண்ணியில கூட்டரம்ப கூடிருச்சு. முண்டைக்கு கட்ட தொண்ட பாட முடியல. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே நன்னானே. ஆளு வந்து கூடிருச்சா ஏ நன்னானே நன்னே நன்னே. தம்பி மடுவை கிளச்சு விட்டுட்டு ஒரு எடுத்துட்டேன். தம்பி கட்டுவாக்களி முண்டை மடுவில் கட்டுறான். ஆளு வந்து கூடிருச்சா மடிவில்லா. ஆளு வந்து கூடிருச்சா ஏதோ தொடு முண்டை. பாதம் பண்ணித்தேனே, பாடம் படித்தேனே. ஏன்னா அது ஜானி தள்ளி போயிரும்டா. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி. ராஜா ராணி கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி. போறா ராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அளவுக்கு கூடி வச்சா நன்னானே. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அளவுக்கு கூடி வச்சா நன்னானே. இந்த ஆட நந்த கூட்டத்தில நன்னானே. இந்த ஆட நந்த கூட்டத்தில நன்னானே. ஏலோ 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 மாமா ஏலோ 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 மாமா ஏலோ. பாடி மகிழ்ந்து மச்சான் வந்து தெரியுமோ கிச்சா 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 கிச்சா. பாடி வேங்கோ மச்சான் கரு புரு கரு புரு. பாடி மகிழ்ந்து மச்சான் வந்து தெரியுமோ. ஓடி விளையாடுமோ ஏ மாமா, ஓடி விளையாடுவோம் ஏ மாமா, ஓடி விளையாடுமோ ஏ மாமா. இந்த ஓட நந்த கூட்டத்தில ஏழலாமா, இந்த ஓட நந்த கூட்டத்தில ஏழலாமா. ஏலோ 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 மாமா ஏலோ 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 மாமா ஏலோ. அஞ்சு சட பரசி வர என் முக்குளத்துல என் பகவதி அம்மா உனக்கு அழகு ஜட தோரணையிட வெள்ளா பய ஜாமிடா. இந்த பகவதி அம்மே வெள்ளா பய ஜாமி. இந்த கூட்டத்தில எந்த பெண்ணு மேல குடியிருக்க. அஞ்சு சட பரசி வர என் பகவதி அம்மா உனக்கு அழகு சட தோரணமிடே. ஆடிவாதாயி எந்திரிச்சு ஓடுவோமா. அழுகிற விச்சருமாட்ட 18 நாடர்களையும் படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான பேர் வச்சு உண்மையானா. இந்த ஏன் முக்குளத்துல என் கருப்பை மக்களை காக்குற உண்மையானா. கொஞ்ச நேரம் விளையாடுறா பட்டாய். ஆளுகிற விச்சருவா
கருப்பு துள்ளி வாடா வாடா அழுகிற விச்சருமா அசையாதுடா 18ஆம் படியா குடியருமா நீ ரோசாக்கார தங்கமுடா முக்குளத்துல கருப்பனுக்கு ரோசம் வாங்கிருச்சா இல்ல உன் கச்ச கணக்குதா இல்ல உனக்கு வயசாகி போச்சாட கருப்பு டேய் ஆளுகிற வீச்சருவா அசையாதுடா 18ஆம் படி கருப்பு வெள்ளி புடியருவா அழுகிற விச்சருமா அந்த மலையாள நாட்டுல பேரு சொல்ல பிள்ளை இல்லை உன்னைய வச்சு வளர்க்க முடியல 18 லாடர்களையும் படிக்கட்டாக்குனால உனக்கு 18ஆம் படியான பேர் வச்ச உண்மையானா கொஞ்ச நேரம் விளையாடு இந்த நாட்டு மக்க உன் வீரத்தை அறியணும்டா கருப்பு எந்திரா கருப்பு துள்ளிவாடா குட்டிக்கு தான் தண்ணி வச்சா ஆட்டு குட்டிக்கு தண்ணி வச்சா பேப்பர அலறுமுடா வீச்சருவா குட்டிக்கு தண்ணி போட்டா வயசாகி போச்சா என்ன நினைக்கிற வயசாகி போச்சாடா கால் வலிக்குதா ஆறா குட்டிக்கு தண்ணி வச்சா கருப்பு குட்டிக்கு தண்ணி வச்சா அலறுமலை வருவான் எந்திரா குட்டிக்கு தண்ணி வச்சா குமுறுடா என் கருப்பே வீச்சருவா வாடா குட்டிக்கு தண்ணி வச்சா குமுறாய கருப்பு வீச்சருவா அன்னை வந்து நேரமாச்சு கருப்பே வந்து நேரமாச்சு தங்கச்சிய காணாமுன்னு தேர்றாண்டா இந்த கூட்டத்தில என் தீத்தாக்கார பொன்றாக்கி மாரியம்மா முத்தியாரி உனக்கு காளியத்தா உனக்கு பகவதினு பேரு வச்ச உண்மையானா அண்ணன் வந்து நேரமாச்சு தங்கச்சியா காணாமுன்னு 18ஆம் படி அலமுறாண்டா காளியம்மா ஓடி வாதாயி ஒத்தக்காலு சப்பானியா இந்த பகுதியில என் நொண்டி பயலா காணா ஒத்தக்காலு சப்பானியா உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நொண்டி ஒத்தக்காலு ஜப்பானியா உனக்கு ஒரு காலு நொண்டியடா படுத்தது கலங்கடியா நொண்டி சாமி ஒரு தரண்டிருச்சு உள்ள இந்த ஏமுக்குளம் கிராமம் இந்த பகவதி அம்மனை கும்பிட இந்த பகவதி அம்மனை கும்பிடு ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாகிருச்சு ஒத்துமையே ஆகிருச்சு ஒரு திரண்டிருச்சு இந்த பகவதி அம்மனை கும்பிடு தாயும் உள்ள ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழலாமா டேய் ஏலோ வந்தாந்துடா ஏன் பயப்படுற தங்க நல்ல குடியருவா கருப்பே வந்தானா வண்டி மாடு நொறுங்குமுடா என் கருப்பே வந்தானா மரமெல்லாம் சாயுமுடா ரோசக்கார பயடாரே அங்கே கேடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே 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 கேடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது வாடாடே அங்கே இடி அவனை விடா முழங்குது ஏய் விடு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி கருங்கச்ச குஞ்சமிட்டா அழகுமலை எல்லாம் விட்டு ஆனா முக்குளத்துல ஆர்ப்பரிக்குது இந்த சாமி வந்தது மட்டும் இந்த மக்களை கடைசி வரைக்கும் நீ காமாடுதல மாடு காக்க
சாமி இருக்கு, சாமி இருக்கு. கருப்பை வந்துட்டேன், எல்லா சாமியும் வந்துடுச்சு. நன்றி. இந்த நிற்கிறவங்களாம் ஐயோ குறைச்சி விட்டான்டாவே. அப்போ குறைக்காதடா, ஓ லவ் பிரச்சனைக்கு நானும் ஆளு. ஏற்றுங்க மிஸ்டர் புத்துரு. அப்படி ஏற்ற தான் உங்களுக்கு கப்ளிங் கிடைக்கும். விழா கமிட்டி வந்திருக்காங்க. அடே ஐயா, டேலே டேலே. ஏ முக்குளம் ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோவில் 4ஆம் ஆண்டு மற்றும் 25வது வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு பகவதி அவன் அடாடே அமர்த்துறான். என்ன அமர்த்துறான்? பட்டன் டேலே என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அவனுக்கு சுற்றி தெரியலையா? இல்லை எனக்கு நேரம் தெரியலையா? ஆமாம், இந்த ஸ்ரீ பகவதி அம்மன் பங்காளிகள் சார்பாக வந்திருக்கின்ற நாடக நடிகர்களை வரவேற்கும். யாருமையப்பா? யாருமே எங்கள் அண்ணன் தானே. ஏன் அப்படியே பின்னாடியே தெரியும்? அப்படி வளர்க்கக்கூடாது, புடி குஞ்சா போயிடும். இங்கே வாப்பா தம்பி, வாப்பா. மாடு புடி மாடு. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இப்பயே முக்காடு ஓடுறிய காசை தராம எப்பா அந்த மேலே உட்காந்துருக்கு யாருப்பா? தயவு செய்து இறங்குறியா எரியவா? விழுந்ததும் தொலைச்சிட்டா நாளைக்கு நான் டிவி கட்டணும்ப்பா. இறங்குங்க ப்ரோ. காவல்துறை அதிகாரி ஐயா, இந்த மேலே இருக்கவங்களை இறங்க சொல்லுங்க ஐயா. காவல்துறை வர சொல்லுங்க. மதிப்புக்குரிய முக்குளம் தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்று கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி விழா குழுவின் சார்பாக இருக்கரம் கொப்பி அழைக்கிறோம். ஐயா அவங்களை இறங்க சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு வேலை வரப்போகுது, அவங்கள இறங்க சொல்லுங்கய்யா. என்னை அங்கேருந்து 2 பேரும் நோத்தாமன் வைறாங்க. அந்த எத்துப்பள்ளு முண்டைதாயா எப்படி உட்காந்து முண்டை சட்டி ஓடலடா. அங்கேருந்து செல் லைட்டில் தெரியுதுடா, என்னமோ இந்த மண்டை மாதிரியே தெரிஞ்சு. அது செவரொட்டியா கொட்டை கொட்டை. ஐயா வரட்டும். காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து இங்கே மரியாதை செய்யப்படுகிறது. பிஓஓ அவர் எங்கன்னா மண் ஓட்டுறதை பார்க்குறாரோ? ஐயா உள்ள 2 பேர் கணேஷ் பேல ஓட்டுறாங்க. மருதமணியும் இன்னொருத்தன், அவன் பேர் வந்து கீரி. ஏதோ என்னையால் முடிஞ்ச உலவி ஓட்டுனாங்க, பாக்கெட்டுக்குள்ளே ஓட்டினாங்க, புயல் எடுத்தாங்கன்னே. இந்த இவங்களை போடுங்க போ. நான் வேனில் போகும்போது அழுதுகிட்டே போவாங்க, போடலைன்னா. இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட ஒரு திண்ணி கூதி மகன். சரி சாரி மொட்டனாக்கு. என் அன்பு தம்பி காவேரி நகரில் பிறந்து காவேரி நகரில் வீடு கட்டி காவேரி நகரிலே பிறகு திங்கக்கூடிய தம்பி காக்கடா. தம்பி வர என்னடா மடு அள்ளுதானா பிடிச்சி அப்பையா விருதுகள் கொண்டிருக்கும் தாயக்கட்ட மண்டையன். என் கம்பெனியை பாருவேன் எப்படி மண்டை. இவன் பாரு அப்படியே பெரிய தூண்டி ஓடுற மாதிரி உட்காந்துருவார் மயிறு. எங்கள் அண்ணன் தான் லூஜு போய ஏகே அருள் இந்த வந்துட்டாரு. ஒரே சர்க்கிள் இங்கே வா. பெரிய தகத்து எறிகிற மாதிரி தான் கிட்ட சுற்றி தெரியும். முண்டை 2 ரூபாய் காணாமல் தெரியுச்சு. புதுக்கோட்டை நீளமாக செகதிக்குள்ள கண்டேன், நீல கண்டேன். தம்பி கலட்டுங்கப்பா, கெடா வெட்ட மாதிரி அது தெரியுது. அவன் எல்லாம் மண்டையாது. ஐயா யூடியூப்புக்கு அதுக்காக போடலாமா? என்னே பங்காளி யூடியூப் 2 4 6 பேரில் யாராவது ஒரு ஆள் வாங்க. ஆனால் யூடியூப் பதிலாக குறாயூர் சோனை என்னை வா, நீ வா. ஏய் நீ 1000 ரூபா தராமல் போனால் காசு வெட்டி போட்டுருவீங்க வா. அதை விடாதீங்கடா, லாக் பண்ணுங்கடா. யூடியூப் சேனலில் அத்தனை துண்டு இருக்கா? ஒன்று மட்டும் கொடுத்துரு சோனை, அப்படியே வாங்கிட்டு போ. நீ மலையில் நனைய வேண்டியதே உனக்கு கொடுக்குறேன். குறாயூர் வெள்ளரிக்கை வியாபாரி சோனை அண்ணே அன்பாலயத்துக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். நல்ல மனிதர். தம்பி நீங்கள் இப்படியே சொல்லுங்கப்பா, பரிச்சை புழு புழுன்னு எழுதுவேன். எதுக்கெடுத்தாலும் இடியப்போம் கப்பலும் இங்கே இவங்களை எப்படி மேய்க்கிறது?
இந்த உட்காட்டியா பாடுறாவே சேர்ல அந்த சின்ன புத்துரு. அனைத்து யூடியூப் சேனல் சார்பாக அண்ணே சோனை அண்ணன் அவருக்கு குராயூர் வாங்கிட்டு போனேன். மை செட்டு, அருமையான மை செட்டு. 7 பேர் நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே என்னப்பா. வா மை செட்டு தங்கம். முருகன் ரேடியோஸ் உரிமை பெரியசாமி சேர்வாய். வாங்க போ இங்கே வரு வங்காளி. ரைட்டு ஒரு 100 ரூபா விடுவேன். சரி நம்மளோட ரொம்ப இதாக இருப்போல பத்தியா உன் சொந்த செட்டுக்கே மைக்கில் வர. ஹலோ அண்ணே சொல்கிற மாதிரி தான் அன்பான தமிழ் உறவுகளேன்ற மாதிரி தான் அண்ணே இருக்க மேடையில் நாங்கள் இன்றைக்கி மைக் செட்டுக்கு போட்டிருக்கதே எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்களுக்கு மாலை அணித்து பெருமைப்படுத்திய பகவதியம்மன் கோயில் பங்காளிகளுக்கு எங்களது இயக்குநரின் சார்பாகவும் உரிமையாளர் சார்பாகவும் 3 எழுத்து நன்றியையும் 5 எழுத்து வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். இவ்வளோ நேரம் மனப்பணம் பண்ணியா? 3 எழுத்து தான். வணக்கம்னா 4 எழுத்து தான். போ 2 எழுத்து. சரி நானே சொல்லிடுறேன் போ. அருமையான பேச்சு. மைக்கில் பேசுகிறதுக்கு ஒரு கூலிங் வேணும். கூலிங் இல்லைன்னு பேச முடியாது. கூலிங் பீருன்னு நினைப்பிய மழை மாடு புடி மாடு கட்டிங்க போட்ட இல்லாட்டா கரண்ட்டுக்கிட்ட இவ்வளோ தைரியமாக வந்து தட்ட மாட்டியே. எனக்கு தெரியுமில்ல எங்கள் அண்ணன் தம்பியை பற்றி எனக்கு தெரியாதா? ஈபி வயர்மேன் அவர் எந்த போலீஸ் மரத்தில் இருக்காப்லையோ. ஈபி வயர்மேன். சரி அது உங்கள் லாபம் தான் துண்டு. அப்படி உள்ள போங்க. அந்த சர்ச்சி மாடு விஜயை லேசாக அலசி விட்டு போங்க. வியோவோ தலையாரி 2 உறவுகளும் மேடைக்கு வாங்க. தேவனை போச்சல நான் ஒரு அடிச்சு புரியா மயனை அத்தை தண்டி வயலாக இருக்கேன். சட்டி விடாமல் ட்ராயரை போட்டுக்கிட்டு முன்னாடி அப்படியே சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி நிறைஞ்சிக்கிட்டே இருக்க. பொன்னாடை ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய 7 ஆண்டுக்கு அப்புறம் மீண்டும் இந்த முக்குளத்துக்கு வருகை தந்து உள்ளேன். எம்கேஆர் என் மக்களுடைய வயசு மாறிடுச்சு, முகங்கள்லாம் மாறிடுச்சு. ஆனால் அந்த கலையரங்க இடிஞ்சது மட்டும் மாறலை. காரணம் சிமுண்டு அட்டாக் லாங். அங்கிட்டு எவனோ போய் ஒன்றுக்கு இருக்கணும் விழுந்துடாதீங்கடா. 50 அடி பள்ளம்டா. ஐயோ விஜிலாம் போச்சுன்னா வலிக்கு விழுந்துச்சுன்னா சிமுண்டவே சாச்சிருவா கண்டாளி மகன். அந்தந்தண்டி பொம்பளை அன்னைக்கெல்லாம் குசை போட்டாப்பா. 2 ஆம்பளி பாரே புகஞ்சு வச்சு. இன்னைக்கு பார்க்க முடியாது, ஏன்னா ஈர நேரம் ஒட்டிக்கிறோம். பொன்னாடை ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய இந்த முக்குளம் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் கும்பிடக்கூடிய அத்தனை பங்காளிகளுக்கும் முக்குளம் கிராமத்தார்களுக்கும் இந்த மலையில் இன்னைக்கு திரையரங்கில் பட்டண தட்டா காலை நீட்டிக்கலாம், குப்பரை படத்துக்கலாம். அப்படி படம் பார்க்கக்கூடிய இந்த விஞ்ஞான காலத்தில் இந்த நாடக கலையை பார்க்க வந்த என்னுடைய அண்ணன் தம்பி இவ்வளோ சேரும் ஜெகதியமாக உட்கார்ந்துருந்தீங்க. உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். போதும் 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 ஐயா. இது யாரு வாங்கியா? பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கப்பா, நல்லா வளர்த்துருக்க. என்னையும் நோத்தா சொல்கிறான் ஏன் சொல்கிறான், விட்டு படம் பார்க்குறான். பிள்ளைகள் என்பது யார்? தொல்லைகளை நீங்கி பள்ளியை படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான்டா அறிவு சார்ந்த பிள்ளைகள். பெற்ற தாய் தப்பனை மட்டும் பார், செல்ல பாரு. 12 படிக்கிறேன் அன்னைக்கு பார்க்குறேன் படம் போல உட்காந்து உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, அவங்க அப்பக்காவுக்கு அத்தை தண்டி போச்சு. என்ன படிக்கிறேன்? படிப்பு என்பது என்ன? கல்வி ஊட்ட வேண்டும். எத்தனை பேர் இங்கே கூலி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாய் தப்பெல்லாம் விறகு வட்ட போனால் 300 400. அந்த முள் அடிச்சுன்னா எவ்வளோ வேதனை என்று எனக்கும் தெரியும். அன்பு உறவுகளே, கொத்தனார் வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் பாரு, காலு கையெல்லாம் பொத்து போய் கொத்தனார் வேலையை பார்க்குற ஆளெல்லாம் கண்டுபிடிச்சிடுவேன். நெகம் பூரா சிமெண்ட்டாக இருக்கும், லப்பர் செருப்பு. ஆனால் எல்லாமே கஷ்டம்தான். இதை பார்த்து பிள்ளைகள் எல்லாம் படித்து தாய் தகப்பனை கடைசி காலத்திலேயாவது நிழலில் வைத்து கஞ்சி ஊற்ற வேண்டும். அப்படி குழந்தைகள் தான் நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயா வணங்குறேன். இப்படி நீங்கள் கைதட்டியே எங்கள் அன்னைங்கெல்லாம் இவங்க என்ன நினைப்பா, இந்த மசுரதுக்கெல்லாம் நம்மளை சொல்கிறேன்னு. ஏன்னு கேள்வி, அங்கிருந்து நாடகம் பார்த்துட்டு இங்கே வந்தவன் தான் இந்த நடிகன் என்பதை சொல்கிறேன். ஆமாம், ஏழைகளின் நாயகன், கருணை உள்ளம் கொண்ட ஒரு கர்ணன், எல்லாத்துக்கும் பசிய போக்கிய ஒரு உத்தமன்.
கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு நாளை பிறந்த நாள். அத்தனை பேர் சார்பாக வாழ்த்துவோம், வணங்குவோம் கேப்டன் ஐயாவை. கட்சியெல்லாம் சார்ந்தவர், கட்சியெல்லாம் கிடையாது அவர். ஆனால் இந்த தமிழக மக்கள் மனதில் எப்படி கேப்டன் வாழ்ந்து கொண்டிருக்காரு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேர் வாங்கணும். சில பேர்லாம் பார்த்தா அப்படி பேர் வாங்குறேன், ஒரு நாளைக்கு 3 பாக்கெட்டு கணேஷ் போல் ஆகும் பெருமை மசுரா. நமக்கெல்லாம் விறகு மட்டம் போது 10 பாக்கெட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பேன், போயலை உதடெல்லாம் வெந்துடும். அப்புறம் இன்னும் சில பேர் சொல்கிறேன், ஆளுகளுக்கு முன்னாடி உருட்ட முடியாது, நான் பூலி போட்டுக்கிருவேன். இது பெருமையா? போன தீபாவளிக்கெல்லாம் மச்சான் 2 புல்லு மச்சான் கிண்ணுன்னு இருந்தேன். இது பெருமையா? கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் முதல்ல உன் குடும்பத்தில் நல்ல பிள்ளையாக வாங்க வேண்டும், பிறகு அந்த கிராமத்தில் நல்ல ஆளுகளாக வள வர வேண்டும். நீ பிறந்த பிறப்புக்கு ஒரு சாதித்து விட்டு சென்றா என்றால் கேப்டன் ஐயா எப்படி இந்த உலகம் நினைக்குதோ அந்த மாதிரி உங்களையும் நினைக்க அன்பு உறவுகளே. கேப்டன் பாட்டு, கேப்டன் பாட்டுக்கு முன்னாடி அப்துல் கலாம் ஐயா பாட்ட பாருங்க, பாருங்க பாருங்க. தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி முத்து பாண்டி அந்த பாண்டி இந்த பாண்டின்னு எத்தனை பாண்டி இருந்தால் யாருக்கும் தெரியல. எவகனை நாயகனை சொன்னா இந்த உலகம் எல்லாம் கையெடுத்து கும்பிடுது. உலக நாடுக ஊரா இந்தியாவை இருந்தாலும் ஒத்த தமிழனால உலக நாடுகளே பயந்து போய் கிடக்கு என் தங்கம். ஆமா என் தங்கம். அவர் யாரு? அவர் யாரு? அவர் பேரு என்ன சொல்லுதங்க? என தங்க நம்ம ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பேக்கரம்பில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று மேடையில மாறுதட்டி பாடுதங்கம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 நாடு ராமேஸ்வரம் 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 படுத்திருப்பது பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம், அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராம ராம அட ராம நாடு நம்ம தேசப்பிதா நம்ம அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா பெரும் பாஜமிகு நம்மளா. ஏதன் பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் சிறுவர்களுக்கெல்லாம் பெற்ற தாய்வோடு இறந்தவர் கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்வோடு இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். விண்மீது அங்க வானத்தில அங்கே நிலாவுல வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தம
மரா தங்க கலா தென்பாண்டி ராம 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 நாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது படுத்திருப்பது வைக்கரும்பா வைக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். உலக நாடுகளை இந்த தமிழ்நாடை திரும்பி பார்க்க வைத்தவர் யார் என்றால் ஒரு வீர தமிழன். அத்தனை தமிழர்களுக்கும் இந்த உணர்வு வேண்டும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை தினசரி நினைவு கூறுவோம். அந்த வீர தமிழனை மண்டியிட்டு வணங்குது இந்த தாய்நாடு தமிழ்நாடு. வாழ்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் வளர்க தமிழுடைய வீரம். ஜெய்ஹிந்த். எங்க அன்னைங்க பூரா தட்டுதுங்க, என் தம்பியை தட்டுறாங்க. இந்த கீரை முண்டையில் பாருங்க, பள்ளிக்கூடம் போறாங்க எவ்வளோ அசால்ட் மயிறு. நீங்க பிரிப்பேடு விளையாடுங்க. இடியப்பம். இந்த பிள்ளைகளை பெற்ற தங்கங்களை உள்ள வரையெல்லாம் 1 லட்சம் தரேன். ஏங்க மசத்தை புடுங்க, கம்பு கூட்ட சாய்ங்க. இது ஒரு டைலாக் கடா. அந்த விஓஓ தலையாரி ஐயா வந்துட்டாங்களா? ஐயா வாங்கயா. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது கேப்டனா பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. பாசமுள்ள பாண்டியன். ஒரு நிமிஷம் இரு, நான் ஒன்றும் ஆடலும் பாடல் பாடல. அந்த பாட்டு போடு, இந்த பாட்டு பாடணும். என் சொந்த பாட்டையே மறந்து போயிடுச்சு. தலைவட்டா. கேப்டன் ஐயா புகழை தினசரி மேடையில் சொல்பவன் என்பது எம்கேஆர் தான். தினசரி சொல்லுவேன். உங்களே பூரா என் அண்ணன் தம்பியா நான் நினைக்கல, கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை தான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஒருவேளை சோறுபடக்கூடிய ஒரு தமிழன் கூட கருணை உள்ளம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சமம். இதில் என்ன இருக்குது? நீங்களாம் செய்யாததா? சில பேர் செய்கிறது வெளியே தெரியுது. நீங்கள் அன்றாட ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா கூட கையேந்திரங்களுக்கு போடாமையா இருப்பிய. நீங்களும் கருணன் தான். தாய்மார் பூரா அந்த செயலில் உட்காந்துட்டிய. நன்றி ஆத்தா, நன்றி ஆத்தா, நன்றி ஆத்தா. அப்படியே இருங்க. இருந்துக்கிட்டு அப்படியே நலுக்குப்படாமல் போயிருங்க. பொம்பளையாளுக்குதான் நாட்டினுடைய கண்கள். ஏன்னா தாய்மார் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை ஆம்பளை எவ்வளோ அக்கப்பொரு படுத்தி சரக்கை போட்டு வந்து கோயிலையை வச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தாலும் அதை பொறுத்துக்கிற வரத்தான். நல்லா இருக்கணும் தான். கோயிலையை போட்டு உதட்டோடு கொண்டு வரேன், சிறுநாய் பீவாட வரும். ஆனால் அதுகளும் அதை சகிச்சுக்கிட்டு கொல்ல பார்க்குறேன்னு என்ன பண்ண சொல்ல விதி. ஆனால் ஆண்கள் தண்ணி அடிப்பது இயல்பு. ஆனால் தமிழகத்தில் பிறந்த வீர தமிழச்சியை எம்கேஆர் வணங்குறேன். வெளிநாட்டிலாம் போனால் புருஷன் பொண்டாட்டிக்கு சரக்கு ஊற்றி கொடுப்பேன், பொண்டாட்டி புருஷனுக்கு சரக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஃபில்டரை வச்சு அதே உண்மை. சிங்கப்பூர் மலேசியாவில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம தமிழச்சி உண்மையிலேயே கட்டின கணவர் பெற்ற பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயர்வான பிறவி எதுனா தாய் குலங்கள் தான். தாய்மாரை கைதட்ட மாட்டீங்களா? எப்படி தட்டுவியா? பூரா காற்றால ஓனர் மக கைதட்ட மாட்டேன். அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்கிறாங்க. கைதட்டுத்தா பெருமையாக சொல்கிறேன். ஒரு குல தட்டலை. வியோ தலையாரி ஐயா வந்துட்டாங்களா? வர்றதுக்குள்ளே அடுத்த வருஷம் திரும்பிடும். ஐயா வாங்கய்யா வியோ தலையாரி. ஏன்னா இந்த நாடகம் வள்ளிதிரம நாடகம் அற்புதமான நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஸ்ரீ பகவதி அம்மன் கோயில் கும்பிடக்கூடிய பங்காளிகளுக்கெல்லாம் நன்றி. சூப்பர். ஐயா பேசாமல் இருவேன். எத்தனை தடவை தான் கேப்டன் கேப்டன் சொல்லுவேன். ஐயா அந்த பாடி அங்கிட்டு போக சொல்லுங்கய்யா. நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது? சொல்லிட்டு தானே இருக்கேன். கேப்டன் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும். மேடையிலும் சொல்லியாச்சு, ஒரு பாட்டு பாடியாச்சு. மறுபடியும் கேப்டன் அந்த பாட்டு பாடு இந்த பாட்டு பாடுனா நான் பிஎஸ் கார்த்தி ஆடணும் பாடலாம். ஒவ்வொரு பாட்டை போட்டு போட்டு ஆடுறதுக்கு பூரா அந்த 4 பூல தண்ணி பயிலில் வச்சுக்கிட்டு நான் மேய்ச்சிக்கிட்டு தர்றேன். உள்ள 2 ஒம்பளைய, ஒரு ஒம்பளை கிரு மாடு, இன்னொரு ஒம்பளை அரண்டவ கோளாறு மாதிரி. அப்படியே விதி
செவத்தில் நூலாம்படம் இருந்ததுக்கு என்கிட்ட வந்து சொல்லுது பாம்பு மாதிரி தெரியுதுன்ட்டு. அது கண்ணு பால்ட்டு. நான் அப்படி வச்சு இந்த கம்பெனியை லோலர் மாதிரி நகட்டிக்கிட்டு இருக்கேன். நீ வேற கெடுத்து விட்டு போயிடாது. இந்த பகுதியில் அன்றைய காலத்தில் நாரதர் ஒருத்தர் இருப்பார், எங்கள் சித்தப்பன் ராசாக்கூர் 5.5 கட்ட ஆரம்பம். இந்த முக்குளத்து மண்ணிலாம் எம்புட்டு நாடகம். ஆறுமுகம் சித்தப்பும் சிவரஞ்சனி அக்காவும். இன்னைக்கு நாரதர் என் மயம் வந்திருக்கேன், உள்ள போய் பாரு. குடல் வாழ் வந்த மாதிரி சுருங்கிக்கிட்டு இருந்தா பயந்த உலாரா காட்டியிருக்கேன். அந்த கம்பெனி அப்படி நிற்பார். அப்படி நிற்கும். என் கூட தான் நடிச்சு எங்கள் அண்ணே கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. அது தொண்டைக்கு எல்லாம் மைசெட்டுக்காரன் பயப்படுவார். இப்போ வர்ற ஆளுகளுக்கு தொண்டைக்கு நான் பயப்படுறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட நாரதர் வரல, ஒரு பயலை கூட்டு வந்து வெளியே வந்தவொடனே உலக சரவண மாடுகளெல்லாம் அத்துட்டு போய் என்னென்னு பார்த்தா தொண்டைக்குள்ள பப்ளிக்காக தண்டிருக்கேன், முழுங்கிட்டேன் முண்டை. அப்படியெல்லாம் நான் நம்பேன். கோதமங்கலம் முத்துச்சிருப்பி எல்லாத்துக்கும் தெரியும்லனே. முத்துச்சிருப்பி பாடுனா ஸ்பீக்கரில் உள்ள அந்த கிறிஸ்டின் லாங், நீயே யோசிக்கிற கிறிஸ்டின் லாங்குன்றானே, அதை நம்ம வாங்காமல் விட்டோமோ நாளைக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டின் லாங்குனா கிட்ஸ் லாங், அவ்வளோதான். புச்சு புச்சுட்டோம். அதெல்லாம் கிளியேன். அண்ணன் இங்கேருந்து வரும், அட்டமான தொண்டை, ஆற கட்டை. இங்கெல்லாம் பெட்டிக்காரு கட்டையை காணாமனு விறகால்ட்டு வந்து போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பார். அப்படி பாடுனேன் எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி. அவங்க ஆத்தாப்பேன் பெத்த நேரம் அவங்க சாமி அவனுக்கு துணையாக இருந்துச்சு. சூப்பர் சிங்கருக்கு போனேன் எங்கள் அண்ணன். இன்னைக்கு சினிமாவில் வர்றேன். ஒரு நாளைக்கு ஒரு நாடு போகிறேன். அமெரிக்கான்றேன், லண்டன்றேன், ஐரோப்பான்றேன், இலங்கைன்றேன், கடல்ன்றேன், மண்ணுன்றேன், வீடுன்றேன். நான் இன்னும் அந்த பொன்ன மரியாதையை தாண்ட முடியலை. எப்படி தாண்டுவேன்? 4 பேர் இருக்கீங்களடா, ஏமே காலே தூதே யமகண்டேன், 10ஆவதுக்கு மருதமணி எலும்பு சம்பளம், யூடியூப்பு இவங்க கவக்கம்பு மறைச்சிக்கிட்டாங்க. பாண்டி முனி வண்டியை மறிக்கிற மாதிரி என்னை எங்கேயோ முன்னேறி விட்டாங்க. சுற்றி நானும் சினிமாவுக்கு போகிறேன்ட்டு போயிட்டு வர்றேன். அங்கே போய் மெட்ராஸில் நாடாடிக்கிட்டு இருக்கேன். ஆத்தோரமாக இருக்கும், காத்தாடி தோறும். ஏன் சொல்கிறேன்? சினிமா என்பது ஓடும், நாடகம் என்பது நடக்கும். ஓடுவது வேகமாக ஜெயிக்குமா, நடப்பது ஜெயிக்குமா? நடக்கிறதா ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன சினிமா நடித்தாலும் இந்த பாமர தமிழனை மேடையில் நின்று சிரிக்க வைக்கக்கூடிய இந்த கலையை தவிர வேற எதுவும் பெரிதல்ல என்பதை தெரிவித்துக் கொள்ளும். கற்ற கலையை மறக்கக்கூடாது. பெரும்பாலும் சில பேர்லாம் பாரு, செய்கிற வேலையை கேவலம் நினைப்பேன். பார்த்தா போய் நிமிந்தாலும் வேலையில் 18 மூட கலவை ஓடுவேன். சட்டிக்கிட்டுலாம் ஓட்டையாக இருக்கான். தூக்கிக்கிட்டு கச்சுப்புச்சா போட்டுக்கிட்டு இருப்பேன். கேளுவேன் என்ன வேலை அப்படின்னு. 4 பில்டிங் இன்ஜினியர், அவ்வளோதான். அளந்து மட்டும்தான் கொடுப்பேன். அப்படி அங்கே போய் பார்த்தா அளந்து கலவை ஓட்டுக்கிட்டு இருப்பேன். இது பெருமை மஜராக்க. மூட்டம் போட்டுக்கிட்டு இருக்க ஆள்கிட்ட போய் கேளு, என்ன மூட்டம் போடு வெந்துருச்சானு. மூட்டம் கிடையாது, ஒல்லி கறியை மட்டும் இடவாக்குறதே எனக்கு வேலை. பார்த்தா மூட்டத்துக்குள்ள மண்ணை களைச்சிட்டு தலையை விட்டுக்கிட்டு என்ன புகை வருதுன்னு பார்த்துக்கிட்டு செய்யும் தொழிலே தெய்வம். இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் பார்க்கிற வேலை புனிதமான வேலை என்று எம்கேஆர் சொல்றேன். உங்க தொழில் தான் பெருசு. ஒரு சாங் பாடிக்கிறேன். ஆனால் இந்த காரை ஜிஹெச் வாசல் பாடிட்டாங்களா சொல்லிடுறேன். TN 67 CX 02 77 காரு வேற இடமசர் இல்லாமல் GH ஆஸ்பத்திரி 108 போகிறதுக்குள்ள நீ நிப்பாட்டிட்டு போயிட்ட. தயவு செய்து எடுக்கவும். உயிரினுடைய மதிப்பு விலை மதிக்கத்தக்கது. அன்பு உறவுகளே, 108 ஒருத்தவங்க சீரியஸாக இருக்கும்போது கொண்டு போகும்போது எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம உயிர் தான் பெருசு நினைக்கக்கூடாது. தயவு செய்து அந்த காரை எடுக்கவும். அந்த காரை எடுங்கனே. TN 67 02 77 எடுங்க. GHக்கு முன்னாடி போய் நிப்பாட்டி இருக்கே. உள்ளே போய் பெட்டில் ஓட்டு குளுக்கோ சேர்த்தாம போனேன் காருக்கு. ரெடி? ஓகே. ஹலோ. வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம். இங்கே முக்குளத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குல்ல, ரொம்ப தோதுல நினைச்ச நேரம் போய் கட்டிங்க போட்டு ஊரை நக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மறுபடியும் கட்டிங்க போடலாம். வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம். அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி, அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி.
உழைச்ச காசு அண்ணன் தம்பிகளா, உழைச்ச காசு அண்ணன் தம்பிங்களா, உங்க காசை போட்டு குடிச்சு உங்க உடம்புல விச ஏறுது. இது கடைசி காலத்துல நினைச்சு பார்த்தா அழுத கண்ணீர் படுத்த கட்டில் நனையுது. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டும் குடலு வேகுமே, உன் ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்புங்கிட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. 10 வயசு புள்ள, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? 10 வயசு புள்ள, அந்த புள்ளைக்கு என்ன தெரியும்? 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, பிளடி ராஸ்கல், சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அரிசி வாங்கி சாப்பிடலாம். ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அரிசி வாங்கி சாப்பிடலாம். ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு உடல் வேகுமே, நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மாணவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால தமிழ்நாட்டில் பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. இந்த மதுவை மறக்கணும்னா 16 கோயிலுக்கு நேர்த்திக்கடை போட்டாலும் 18ஆம் படி கருப்பே வாசல் இல்லை, சிவப்பு கயிறு கட்டுனாலும் உன் பொண்டாட்டிய போட்டு தாண்டினாலும் மதுவை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மருவை நிறுத்த முடியும். அண்ணன் தம்பிகளா, டொப்பு டொப்புன்னு தட்டேன்னா போட்டிருக்க டப்பு டப்பு டப்பு. அதே எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? டேல என் தம்பி தாண்ட தட்டினேன், அவன் முகத்தை பாரு இருளடிச்சு கிடைக்கேன். இப்போ இந்த குளிருக்கு சரக்கு போட்டு வந்த ஆளுகளுக்கு கொஞ்சம் எரிச்சலாத்தியா இருக்கு. கட்டிங்க போட்டு வந்த இவன் பாடி ஆஃப் பண்ணிவிட்டாரு. நீங்களாம் நீங்கள் திருந்தினாத்தேன். அண்ணா இந்த பாட்டை பாராட்டி ஒரு ₹100 அன்பளிப்பு. அந்த பாட்டை பாராட்டியா? இந்த பாடலை பாராட்டி பேர் என்னப்போ? ஜெகநாதன். எந்த ஊர்? முக்குளம் ஜெகநாதன் அவர்கள் 101. நீ தண்ணி அடிக்க மாட்டீங்களப்போ? அடிப்பீங்களா? கொஞ்சம் உள்ள வாவேன், உள்ள வாவேன், லேசா கவக்கம்ப களைச்சி விடுறேன். அவங்க பெருமையா தண்ணி அடிப்பேனே? அடிப்பேன் அடிப்பேனே. அப்புறம் இது கொடுக்குற என்னை வாங்கிட்டு வர சொல்றியா? நன்றி ஜெகநாத அண்ணே. ஏன்னா தண்ணி அடிப்பவர்கள்லாம் கெட்டவர்கள் அல்ல, அவர்கள் நல்லவர்கள். ஏதோ நான் சொன்னால் எங்கள் அண்ணன் தம்பியில் ஒரு 2 பேர் கேட்டால் கூட, ஏன்னா பட்டு திறந்தனவன் தான் இந்த கோமாளி எம்கேஆர் என்பதை தெரிவித்துக் கொடு. என்ன மச்சான்? அதான மச்சான்? அதே மச்சான், மயிறு மச்சான். என்ன கரத்திலும் புன்னலம் குடியே மதிமரியா குறியே விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி வட்டம் முக்குளம் கிராமத்திலே அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் 4ஆம் ஆண்டு விழா மற்றும் 25வது வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த ஸ்ரீ பகவதி அம்மன் பங்காளிகள் முக்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் அலையென்னு பாராமல் வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு
இந்த நாடகத்துக்கு சிறப்பாக காவல் பணி செய்து கொண்டிருப்பது முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் உதவி காவல்துறை அதிகாரி ஐயா மற்றும் காவல்துறைக்கு பெரும் பங்களிப்பது ஊர்காவல் படை அத்தனை உறவுகள் அன்போடு ஆசையோடு கிராம நிர்வாக அலுவலர் அவர் முக்குளம் அவர்களும் முன்னிலும் இந்த நாடகம் என்ன நாடகம் என்றால் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு தமிழச்சி, புதுகையைச் சேர்ந்த கலை செல்வி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று மகேந்திரவேனில் ஏறினவனை 2 ஆறு அரைஞ்சேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. திருப்பி அதே துறைக்கு வந்து விட்டார். என்னுடைய புத்துரு அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது அவன் தொண்டைக்கு என்ன முடியுமோ அதை மட்டும்தான் பாடுவான். ஆனால் தேவா வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால் இந்த முண்டை ரப்பு கொண்டு தர்றான். தேவா வாய்ஸ் கிடையாது, அது உன்னுடைய வாய்ஸ், அதுதான் இந்த மக்களுக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ்டா அப்படி நினச்சி பாடு. அவன் முகத்தில் முழிக்காது, தேன்றாட்டு மாதிரியே இருப்பேன். என் அன்பு தம்பி, உழைக்கிறவன் உணவு உண்ண வேண்டும், ஆனால் இவன் உணவையே உண்ண மாட்டான். அரிசி சிப்பத்தே திம்பான். ஒரு நாளைக்கு 30 உரட்டா தின்னுட்டு 4 ஆம்புலேட்டு 8 பூரி சட்டு 10க்கு சட்டிக்கில் ஓட்டிருக்கேன் 13 இட்லியே. இட்ஸ் வெரி வெரி டேஞ்சர்ஸ் பேப்பைய மகன். ஹாய் ப்ரோ, இவனுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் தானே சொன்னேன். தீபாவளிக்கு வெடி ஓடுறதுக்கு இவன் போன வருஷம் என்கிட்ட 2000 வாங்கினேன். வாங்கிட்டு மாதம் 30 ஒரு நாடகம் தானே வர்றேன், ஏதாவது கவனின்றேன். சரி 2000 கொடுத்து தண்ணி ஏறான்ட்டேன். முதல் நாள் நைட்டே ஒவ்வொரு சரக்காக மாற்றி மாற்றி அடிச்சிருக்கேன். முண்டை சரியான போதை படுத்துட்டேன். இவன் மயம் ஓடியாந்து 5 மணி இருக்கும் காலையில், தீபாவளி காலையில். அப்பா ராகுல், அவன் சுமித்ரா இவங்கெல்லாம் வெடி ஓடுறாங்கப்பா. அவங்க வீட்டு வாசலாம் டம்மு டம்முன்னு கேட்குதுப்பா. நீ எடுத்து போடுப்பா வாப்பான் இருக்கேன். இவன் முண்டை வாடா, அவங்க என்ன கோத்தா பெரிய வெடி, நான் கிணத்து வெடிலாம் வாங்கியிருக்கேன்ட்டு பாக்ஸை தூக்கிட்டு போயிருக்கேன். சட்டி போடல, ஆழ்ந்த இரங்கல். இவர் சட்டி போட தெரியாம முண்டை நெஞ்சுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு அணிகுண்டை பிச்சு அப்படி வச்சு அப்படி வச்சிருக்கேன். இவன் மயம் பின்னாடி பாக்கெட்டோட நின்றவன். அவன் அண்ணாந்து இப்படி பார்த்துருக்கேன். இவன் தொடையை சொண்டிருக்கேன். அப்பா இங்கே ஒரு வெடி இருக்குப்பா. இவன் என்ன நினச்சிட்டேன், பாக்கெட்டில் உள்ள வெடியத்தான் சொல்கிறேன். டேய் நீ மெதுவாக சின்ன வெடியை எடுத்து திரியை கிள்ளி வச்சு போடுற, அவன் ஊதுவத்தியை கொடுப்பா. இது நான் வைக்கிறேன், நோத்தாட்ட போய் வாங்கிட்டு வாடான்னு. இவன் வீட்டுக்காரம்மா அந்த நேரம் வெளியே பனியாரம் சுட்டுக்கிட்டு இருந்துச்சு, பெரிய பெரிய விறகு தின்னுச்சு. அவன் கொல்லிக்கட்டையை தூக்கிட்டு வந்து பின்னாடி ஓடி அப்படி வச்சு விட்டேன். சுருன்னு இருந்தவன ஓடி போய் ஊர்நிலை விழுந்திருக்கேன். ஆனால் அந்த தீக்காயை இன்ன வரைக்கும் வாங்கலை, கொஞ்சம் பக்கு இருக்கு. அது பில்லா போய காயப்பா. இங்கே வரு இவனை இந்த வருஷம் ரங்கு சக்கரத்தை போட்ட சொல்லு தம்பி, மல்லாக்க படத்துக்கு மசுரெல்லாம் பிடிங்கிட்டு போட்டு. அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மாநில இளைஞரணி தலைவர், எங்களது மதுரையின் அடையாளம், காடமங்கலம் மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணன் சப்பானி முருகன் சார்பாக நறுக்குடி சமத்துவம் ஆர் பாலகிருஷ்ணன் எம்கேஆர் பில்டிங் கான்ட்ராக்ட் அன்பாலயத்துக்காக ரூபாய் 201 நன்றி. உண்மையிலே எங்கள் அண்ணன் சப்பானி முருகனை மறக்க முடியாது. காடமங்கலம் கிராமம் தம்பி முருகன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். முருகனுடைய அண்ணன் தான், வேற யாரும் கிடையாது, எனக்கு அண்ணன் தான். நம்ம அன்பாலயத்துக்கு அன்று திறக்கும் போது அன்னதானத்துக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கு எங்கள் அண்ணன். பாரூர் பிளாக்கினுடைய மாநில இளைஞரணி தலைவர், மதிப்பு மரியாதைக்குரிய அண்ணன் சப்பானி அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அன்புறவர்கள்.
நல்லது செய்தவர்கள் கடவுளுக்கு சமம். நன்றி சப்பானி அண்ணே, ரொம்ப நன்றி. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் 6 மணியும் பெண் பாடல். மணி ஏப்பா ஃபீலிங்காக இருக்க? என்னப்பா வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கானே? சரி சொல்லலை. சாண்டே குடிக்குமா எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா. அடுத்த வருஷம் நீ போகும்போது பாவாடையை கட்டிட்டு போ. இவன் வரட்டு ஓரின சேர்க்கையில் ஈடுபடும். சூம்பிட்டார். உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சோறு வப்பா ஒட்டி போன உடம்புனாலும் உசுர விட்டு பாச வப்பா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவ நொந்ததில்லை கந்தல் துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை பொண்ணை கேட்கும் வாயில் சேளங்கேட்டாத்தா நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு வெட்டி பய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு கெட்டு போன மகளும் உண்டு தட்டு கெட்ட தங்கையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு கூறு கெட்ட தாரம் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வாழ்த்துக்கள். பெற்ற தாயினுடைய புகழை யாரு பாடினாலும் தமிழனுடைய அன்புக்கு இணையில்லை தம்பி. ஒரே பாட்டில் சம்பளத்தை பூரா கைப்பற்றிட்டியாடா. இவன் என்னவனை காத்திருக்கானோ நீர்மலாடி மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த வெகுளியான மனுஷன். விஜய் டிவி சீரியல் பார்க்குறாங்கல்ல பொம்பளை ஆளுகள்லாம். இந்த சீரியலை பூரா இயக்கிறது யாருன்னா சந்துரு சார். அவர் வல்லால வெட்டி தான் சொந்த ஊர். அவர் சமீபத்தில் கொட்டகுடி மேடைக்கு வந்தார். மேலூர் பக்கத்தில் உன்னை என்ன சொன்னார்? கப்ளிங் மண்டேன்னு சொன்னார். அப்போ இந்த கப்ளிங் மண்டை விஜய் டிவி 8 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உன் புட்டை
என்னடி அடிக்க போறானோ 3 நிமிஷத்துக்குள்ள அடிச்சு விட்டுரு அவன். ஆமாம் அதுக்குள்ள சக்குன்னு முடிச்சு. அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை சேவர் செல்வம். சிரிச்சுக்கிட்டே அடிடா. கொஞ்சம் வாய திறங்க. அருமையான பற்கள். வஜர் தண்டி பற்கள். அடி போதும் வெத்தலை ஓடுப்பா. வெத்தலை ஓட்டு கேனுங்க நான் துப்பி வை பேப்பைய. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரம் இந்த வண்டி ஓட்டு காலை எழுந்துட்டியா அண்ணே வண்டி ஓட்டு என்ன என்னமோ நொண்டிச்சாமி ஆடுற மாதிரி இருந்தா இழுத்துக்குவேன். ஏன் அப்படி மண்டி ஓடு தெரியுமா? என்ன ஓதம் இப்படி மடக்கி உக்காந்தா மேலே வரும்ட்டு இழிச்சு உக்காந்தா அப்படி கொட்டை உள்ள வைக்கணும். ஏன்னா அம்புட்டு பெருசா இருக்கு. ஏ நேற்றுலாம் சின்ன பாக்கெட்டில் தானே சேச்சிப்பில் அல்லனே. ஏ வாஜிரா முண்டை. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆள்நுண்டை அடிப்பார்கள். கைதட்டு கொடுக்கலாம். அவனால் முடிஞ்ச அடி அருமையான அடி. பெரிய கவுன்சிலருக்கு போட்டி ஓடுற மாதிரி நிற்பார். உமை குத்தா குத்திட்டு டேப்பில் கரைச்சி விட்டு போயிடுவேன். அப்பா காந்த கண்ணழகி இங்கே கொஞ்சம். எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை மண்ணில் பிறந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காருன்னா அந்த கிட்னி வீக்கம். புதுக்கோட்டை நீ கண்டன் நீலகண்டே சீன் தாளம். இரு கொஞ்சம் பள்ளிக்கூடத்து பிள்ளைய போயிடுவாங்க. இங்கே வா. நான் எல்லாத்தையும் ஜோதிப்பேன். லேசான ஆள் நினைச்சாக்க வா. ஏய் என்னடா மாட்டுக்கு சென்னை வர்ற மாதிரி தள்ள வேண்டி இருக்கு. வா பாட்டு பாரு. கடல் அலை யாரும் தலையிடக்கூடாது. கடல் அலை கால்களை இரு மற்ற சாமிகளை இருமுடி கட்டி வரட்டும். ஒத்தையில் போகும்போது கருவருவில் பயமாக இருக்குமா இல்லையா? இருடா பஜனைக்கு போறியா? வட்ட வட்ட பாறையில் பரகரிசி தீட்டையில் நான் முக்குளத்தில் வாரினேன். போயிட்டேன் புல்லாக்கரை தாண்டி. நீலகண்டா கம்புக்கிட்ட லேசா பான்ஸ் பவுடரும் போரிங் பவுடரும் போட்டுக்கிட்டு அரைவேன்.
மந்தையில் நீ மணித்தேரு ஆத்தி புளுத்திலாம் சொல்லக்கூடாது. மந்தையில் நீ மணித்தேரு. ஏலே அந்த பாட்டுக்கு இவ்வளவு வேகமே இல்லடா. பாட்டை நீலகண்டா கேப்டன் விஜயகாந்த் ஐயா எத்து பார்த்துருக்கியா? சொல்ல டிக்கெட்டு பேக்கில் மடுவில் ஏற்றிப்படுவேன். மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா மன்னவனே சிங்கத்தை போ நடைபோடடா ஒத்தையிலே இருந்தாலும். ஏலே பாட்டையே கெடுத்து விட்டானே பேப்பையம்மே. அந்த பாட்டுக்கு இப்படி ஒரு மாக்கம் அப்படித்தான் போடணும். கிண்ணா கிண்ணா கிண்ணாந்து கல்யாண வீட்டில் வேமா சமைக்கிறதுக்கு முட்டைக்கோசு நறுக்குனே மாதிரி. அருணா ஆடியோஸ் ஏ முக்குளம் சார்பாக 201 கண்டுகொண்டான் மாணிக்கம் மாஸ்டர் கண்ணன் சார்பாக மற்றும் நாகூர் சார்பாக 2 பேர் வந்துட்டு செய்தி வீடியோ அட்டையில் எழுதி கொடுத்துருக்கேன். உங்களை வச்சுக்கிட்டு நான் அந்த சாமி அழைக்க போகிறேன். கருப்பை வருவானா? கருப்பை வருவானா? கருப்பை வருவானா? கட்டாயம் வருவேன், கட்டாயம் வருவேன். பாண்டிமணி வருமா? மணி வருமா? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். சாமி வரப்போகுது. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை ஒவ்வொரு தொடையும் 250 கிலோ. வெரி டேஞ்சர் சான்சினா பேத்தி திருச்சி கீரமுண்டை. இதை வச்சுக்கிட்டு நான் உருட்டி அதுலேருந்து நெய் எடுக்க. திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து முட்டா சிவஞ்சாதி அரச்சமாவே அறப்போமா துவச்ச துணிய துவப்போமா ஆம கதைய கேட்போமா பிள்ள வளச்சு பாப்போமா எம்மா 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 எம்மம்மா. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே 100 கிராம் களிமண்ணை உருண்டையாக உருட்டி மண்டி ஓட்டு தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறான். அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள்பட்டவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது முத்துமுருகன் முருகன், அது 2 வீலர் ஒர்க்ஸ். முருகன் ரேடியோஸ் உரிமை பெரியசாமி சேர்வை ஏ முக்குளம் முருகன் எங்கே பாட்டு. நீ சூப்பரும் என்னது நல்லா தூங்கணும். நோட்டீஸ் அம்பளிப்பு முத்து முருகன் டூலர் ஒரு ஷாப் ஏ முக்குளம். இந்த முத்துமுருகன் டூலர் ஒர்க் ஷாப்பிலே எங்களிடம் நவீனமான ஆணி கம்பிகள் கொண்ட தேப்பு கட்டையும் சொலுசனும் வைத்து பரட்டு பரட்டுன்னு தேய்த்து ஒட்டி விடுவோம். புல்லாக்குறை போகிறதுக்குள்ளே திரும்பி வந்து விடுவீர்கள். அப்படிலாம் இல்லாம எங்கள் அண்ணே ஐயா சரி அங்கிட்டு ஓரமாக வச்சு தேய். சின்ன வயசில் அப்படித்தான் திருச்சியில் ஒரு ஆள் நம்ம எக்ஸல் வச்சுருந்தான். அதை பஞ்சரோட சொல்லும் போது டீப்பை இங்கே வச்சுட்டு சேரன்னு தேய்ச்சேன். நல்லா ஆணி டீப்பு விலையிரிச்சு கூட தேய்ச்சி விட்டேன். அப்புறம் மசுறு ஊரம் உருந்து அதில் பிறந்தவன் தேவை ஜோக்கு முடிஞ்சு. அதனால தான் மசூர் இல்லை என்னை மச்சாங்கு. வீட்டுக்காரன் மாட்டெலாம் போய் எந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன். மண்டையை தேங்காய் போட்டு முட்டுவானா முட்டி அப்படியே மட்டப்படுத்தி விட்டுருவேன். செம்மண்ணை அள்ளிடுவேன். நம்மலாம் முயற்சி பண்ண முடியாது. நம்ம முயற்சி பண்ண நீ குனிஞ்சுக்க. முத்துமுருகன் டூலர் ஒரு சாப் நோட்டீஸ் உபயம் ஏ முக்குளம் உரிமை ஆரம் முத்துமுருகன் நாடகத்தை காண வருக வருகனை இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஸ்ரீ பகவதி அம்மன் பங்காளிகள் ஏ முக்குளம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 2 4 6 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஒவ்வொரு ஆளை சொன்ன நேரம் 6 பேரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசூலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடம்பரந்தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் அந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR வபுன்காவை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இப்போ உள்ளே போயிட்டு அந்த தண்ணி பழத்தையும் அந்த மட்டக்கம்பு காலைனை இழுத்துட்டு வரேன். தந்தான தந்தானே மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது நூல் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது ஆளாள கண்டாளனுக்கு தகப்பா வணக்கமுங்க நாடாம ஆட்டி வச்சே வணக்கமுங்க ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைகள் வெள்ளு வரைக்கும் ஓ காலுக்கு சலங்கையிட்டு காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் உள்ள வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா அடிக்காது ஒரு ஓடும் வணக்க வணக்கம் உண்டு ஐயா வணக்க வணக்கம் உண்டு வணக்கமுங்க வணக்கமுங்க. கலைக்கு மட்டும் இந்த பாடல் கிடையாது, நீ செய்கிற அத்தனை தொழிலுமே கலை தான். அத்தனை தமிழர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். போயிட்டு வாங்க. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே தாய் பிள்ளையா ஒற்றுமையோடு யார்கிட்டையும் கடை வாங்காம உடம்புல எந்த நோய் இல்லாம நீங்க எல்லோருமே நம்ம குலஜாமியர்களோடு 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். இபி அன்னார் எங்கே இருந்தாலும் நாடகம் அடிக்க வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர் அழைக்கிறார்கள். இபி ஒயர்மேன் அண்ணா வாங்கோ.